கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? ஏசாயா 41:15. நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன். ஒரு புதிய எந்திரம், அது பற்கள் உள்ள எந்திரம் என்னாச்சுன்னா அதனுடைய பற்கள் எல்லாம் ஷார்ப்பாக இருக்கும். இப்போ தான் உருவாக்கி இருக்குது. யூஸ் பண்ண தேஞ்சு போகும். ஆனால் இப்போ தான் புதுசாக வாங்கின அந்த எந்திரங்களில் உறுப்புகள், உதிரி பாகங்கள் எல்லாமே நல்லா ஷார்ப்பாக இருக்கும், நல்லா செயல்படும். நாளாக கொஞ்சம் தேய்மானம் ஆகும், அப்புறம் டிப்ரிசியேஷன் ஆகும், மெயின்டெனன்ஸ் வரும். இன்னைக்கு ஆண்டவர் எல்லாமே வீக்காக கிடக்கிற ஒன்று, சரீரம் வீக்காக இருக்கலாம், பொருளாதாரம் வீக்காக இருக்கலாம், லைஃப் வீக்காக இருக்கலாம், ஸ்பிரிச்சுவல் லைஃப் வீக்காக இருக்கலாம், படிப்பு வீக்காக இருக்கலாம். பலவீனத்தோடு இருக்கிற ஒன்றை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை, யாரை? பலவீனப்பட்டு கிடக்கிற ஒன்றை, முடியாதுன்னு கிடக்கிற ஒன்றை புதிதும் கூர்மையுமான பற்கள் உள்ள எந்திரமாய் மாற்றுவேன். அப்படின்னா இப்போ புதுசாக உருவாக்கப்பட்ட ஒரு எந்திரம் எப்படி ஷார்ப்பாக செயல்படுமோ அதே போல் உன்னுடைய பிரெயின் இன்னைக்கு ஆண்டவர் உருவாக்கின பிரெயின் மாதிரி நல்லா வேலை செய்யும். பிரெயின் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மறைகிறது. உன்னுடைய மங்கி எரிகிற உன்னுடைய இருதயம் இனி புதிதான இருதயமாக ஷார்ப்பாக செயல்படும். உன்னுடைய புத்தி கூர்மை ஷார்ப்பாக செயல்படும். உன்னுடைய கை கால்கள் இனி ஷார்ப்பாக செயல்படும். யோசனைகள் இனி ஷார்ப்பாக இருக்கும். உன்னுடைய பார்வை இனி ஷார்ப்பாக இருக்கும். புதிய கூர்மையான எந்திரம் மாதிரி ஷார்ப்பாக இருக்கும். உன்னுடைய செவிகள் இனி ஷார்ப்பாக இருக்கும். உன்னுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் இனி புதுசாக நல்ல இப்பொழுது உருவாக்கப்பட்ட எந்திரங்கள் எப்படி அழகாக கனி கொடுக்குமோ, எப்படி அழகாக ஒர்க் பண்ணுமோ, அதே போல் இந்த நாட்களுக்கு பிறகு நீ செயல்படும்படிக்கு பழையவைகளை ஒழித்து போட்டு புதிய பலனையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் உனக்கு கொடுத்து உன்னையும் உன் பிள்ளைகளையும் வாழ வைப்பார். படிப்பே வராத உன் பிள்ளைக்கு புதுசாக படிக்கிறதற்கு ஒரு ஞானத்தையும் படிக்க ஆர்வத்தையும் கொடுப்பார். சில காரியங்களை புதிதாய் மாற்றுகிறார். உன் சரீரத்தில் உள்ள யூட்ரஸ் ஆண்டவர் புதுசாக மாற்றுறாரு. பிசிஓடி பிரச்சனையோடு இருக்கிற என்னுடைய யூட்ரஸ், தீராத உதிரப்போக்கோடு இருக்கிற யூட்ரஸ் புதுசாக மாறுகிறது. உன்னுடைய சரீரத்தில் உள்ள ஒவ்வொரு கிளாண்டு புதுசாக மாறுகிறது. அது எந்த கிளாண்டாக, தைராய்டு கிளாண்டாக இருந்தாலும் சரி, எந்த கிளாண்டாக இருந்தாலும் ஆண்டவர் புதுசாக மாற்றி இனி ஷார்ப்பாக புதிதும் கூர்மையான எந்திரத்தை போல அது அழகாக செயல்பட கர்த்தர் உதவி செய்வார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? காட் பிளஸ் யூ. சரி, இப்போ நல்ல சாட்சியை கேட்கலாமா? ஜேம்ஸ் ஃப்ரம் ஆவடி. எங்களுடைய வீட்டிற்கு 38 ஆண்டுகளாக பட்டா கிடைக்கவில்லை. எவ்வளவோ முயற்சி செய்தும் ஏமாற்றமாகவே இருந்தது. அதனால் நான் மிகுந்த மனவேதனையோடு இருந்தேன். இந்த நிலைமையில் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர தொலைபேசி ஜப கோபுரத்தை தொலைபேசியின் வழியாக தொடர்பு கொண்டு ஜபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜப ஊழியர் பாரப்பட்டு ஜபித்தார்கள். என்ன ஆச்சரியம்! கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு 38 வருஷங்களுக்கு பிறகு எங்களுடைய வீட்டிற்கு பட்டா கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். எத்தனை வருஷமாக உங்கள் வீட்டில் கிடைக்கல, நடக்கலைன்னு இருக்கிறீங்களோ அது எல்லாவற்றையும் கர்த்தர் கிடைக்க உதவி செய்வார். ஒருவேளை உங்களுக்கும் பட்டா இல்லை அப்படின்னு இருக்கிறீங்களா, கர்த்தர் புதிய பட்டாவை நிலத்துக்கு வழங்குவார், அப்ரூவலை கொடுப்பார். அதில் அழகாக வீடு கட்டி சமாதானமாக குடியிருப்பீங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் அன்பு பிள்ளைகளை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள எந்திரமாக்குவேன் என்று சொன்ன தேவனே, என் பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேல் இந்த வார்த்தையை வைத்து நான் ஜெபிக்கிறேன். இந்த நிமிஷத்திலிருந்து பழுதடைந்து கிடக்கிறவருடைய சரீரத்தின் ஒவ்வொரு உறுப்புகளும் இயேசுவின் நாமத்தினாலே புதிதாய் மாறுவதாக. பழுதடைந்த இருதயம், பழுதடைந்த கிட்னி, பழுதடைந்த லங்ஸு, பழுதடைந்த லிவர், பழுதடைந்த பிரெயின், பழுதடைந்த எலும்பு மண்டல, நரம்பு மண்டலம் எல்லாவற்றையும் கர்த்தர் புதிதாக மாற்றி இனி அது கூர்மையாக செயல்பட கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, என் பிள்ளைகளுடைய பழைய வாழ்க்கையில் இருந்த எல்லா போராட்டங்களுக்கு இன்றைக்கு முடிவு வந்து இன்று முதல் என் பிள்ளைகள் புதிய வாழ்க்கையை தொடங்கும்படி கர்த்தருடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் புதிதாக்கி அதிசயங்களை காணப்பண்ணும். இப்பொழுதும் திருமண நாள், பிறந்த நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விசை கண்ணோக்கி பாரும்.
ஆண்டவருடைய வசனத்தின்படி நீதிமான் பனையைப் போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல வளருவான் என்கிற வார்த்தை இந்த வருஷம் முழுவதும் என் பிள்ளைகளுக்கு நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இது போன்ற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணுமா? இன்னைக்கு காலையில் 9:30 மணிக்கு நம்முடைய மும்பை ஜெபகோபுரத்தில் குடும்ப ஆசீர்வாத திருவிழா இருக்குது. குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க, திருமணம் நடக்காதவங்க, வேலை இல்லாதவங்க எல்லாரையும் கூட்டுவாங்க. அடிமை இன்றைக்கு அங்கே வந்து தெய்வ செய்தியை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். வாங்க நேரம் பார்க்கலாம். காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-547-9999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.